بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين سيد المرسلين وإمام حبيب رب العالمين، صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فيا عباد الله، أوصيكم أولا إياي بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله. فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال تعالى أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும், விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடான ஜீவராசிகளையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகத்திற்கோர் அருட்கொடையாக, மனித குலத்துக்கு மாணிக்கமாக, இந்த உலகத்துக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், அவனுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி வேண்டி வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய அவனது மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்தில், அதே போன்று அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து நடக்கும் விடயத்திலும் புத்தியோடு யோசனையோடு நடந்து கொள்ளுமாறு, ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்து இருக்குமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவோ படைப்பினங்களை படைத்தும், எத்தனை வகை வகையான வர்ணனை மிக்க எவ்வளவு படைப்பாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை சிறந்த படைப்பு என்று தன்னுடைய வான்மறையிலே சத்தியமிட்டு கூறுகிறான். அதிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் எத்தனையோ சமூகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி, ஒவ்வொரு நபிமார்களுக்குடைய சமூகத்தினருக்கும் சில சட்ட திட்டங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அவர்கள் அந்த சட்ட திட்டத்தோடு அல்லாஹுவை வணங்க வேண்டும், அதுதான் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. எந்த ஒரு நபிமார்களுக்கும், எந்த ஒரு ரசூல்மார்களுக்கும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ரஹ்மத் என்பதாகவோ, அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாகவோ, அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்பதாகவோ அல்லாஹு தஆலா கட்டளையிட்டது கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே,
நமக்கு தெரியும், நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் தன்னுடைய தகப்பனாரை இழந்து, பிறந்து 6 வயதிலே தன்னுடைய தாயாரையும் இழந்து, அதன் பின்னால் அவர்களுடைய குடும்பத்தவர்களிடத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். புனிதமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதிலும் அவர்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குத்பா பிரசங்கத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல், பிறை 12. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து பிறை 12 பிறந்தாங்க. இந்த மாதம் வந்தாலே பேரே ரபீஉல் அவ்வல், வசந்தத்தின் ஆரம்பம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதத்துக்கு ரபீஉல் அவ்வல் என்று வைத்தார்கள்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் உங்களை நாங்கள் ரஹ்மத்தாக, அருளாக, வசந்தமாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்துத்தான் இந்த பெயர் சூட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சுருக்கமாக நாங்க பார்ப்போம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், யாராவது உங்களுடைய நபியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டா, இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சகோதரர்களாக இருந்தாலும் நாம் என்ன பதில் கூறுவோம் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், எனக்கு என்ன சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய பிரயாணத்திலே இருந்து அவர்கள் பொய் பேசியதே கிடையாது என்று நாங்க சொல்ல இயலுமா? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிப வயதிலே அவர்கள் அடுத்த மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், அழகான ஒரு ஆசானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கையிலே ஒரு சிலதை நமக்கு கூற முடியும் என்றால் உண்மையிலே நாங்க பாக்கியசாலிகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ரஹ்மத் என்று மட்டும் சொல்லிட்டு ஏனைய எந்த நபிமார்களுக்கும் இவ்வாறு கூறவில்லை. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அமரர்களும் மலாயிகாமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பூர்த்தியான ஸலவாத்தாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, நாங்க அல்லாஹ்வுக்கு என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். நாங்க அல்லாஹ்வை பார்த்து தான் சொல்றோம், அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் மீதும் நீ ஸலவாத்து சொல்லு யா அல்லாஹ் என்று தான் நாங்க சொல்றோம். சிந்திச்சு பார்த்திக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் ஸலவாத்து சொல்லுங்க. நாங்க அல்லாஹ்வை பார்த்து சொல்றோம், அல்லாஹ்வே நீ நபி மீது ஸலவாத்து சொல்லு. இவ்வளவு காலமும் ஸலவாத்து சொல்றோம், ஆனா நாங்க அல்லாஹ்க்கு சொல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலவாத்து சொல்லு. என்னடா புதுநபி இது? அல்லாஹ் எங்களையே பார்த்து சொல்றான், நாங்க அல்லாஹ்வை பார்த்து சொல்றோம். இதுல உலமாக்கள் எழுதுறாங்க எப்படின்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க பேசக்கூடிய இந்த வாயால எவ்வளவோ அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறோம், எடுத்ததுக்கெல்லாம் வேற வேற விதத்தில் பேசுகிறோம், பொய் சொல்கிறோம், கோல் செல்கிறோம். இந்த வாய் கூட தகுதி இல்லையாம் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீது ஸலவாத்து சொல்றதற்கு. அதனால தான் நாங்களும் திருப்பி அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் நபி மீது நீயே ஸலவாத்து சொல்லு என்பதாக. பாங்கு துவா நாங்க ஓதுறோம். பாங்கு துவா பழைய ஒரு முறை இருக்குது, அதிலே ஓதுவோம். அல்லது ஹதீஸ்ல புதிய இன்னும் ஒரு ஹதீஸ்ல வர மாதிரி ஓதுறோம். என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யதினா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா. நாங்க என்ன அல்லாஹ் கிட்ட சொல்றோம் பாங்குக்கு பிறகு, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வசீலாவை கொடு, அவர்களுக்கு நீ அந்தஸ்தை கொடு. والدرجة الرفيعة العالية الشريفة, சங்கையான உயர்ந்த தரஜாத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடு. وبعثه مقاما محمودا الذي وعدت, நீ வாக்களித்த மகாமே மஹ்மூதா என்ற இடத்துல அவங்களை எழுப்பாட்டிடு யா அல்லாஹ் என்று நாங்க கேட்கிறோம். கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றோம்? இன்னக லா துக்லிஃபுல் மியாத், யா அல்லாஹ் நீ வாக்கு மாற மாட்டாய். நாங்க சொல்லியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க, கருணை மிக்க, முஹப்பத்து வைக்க வேண்டிய ஒரு மனிதன் இருக்குமாக இருப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக ஒவ்வொரு மூமினும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உள்ளத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாருமே ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என்ன மீது முஹப்பத் வைக்கும் வரைக்கும் நீங்க யாரும் மூமினாக மாட்டீங்க. எப்படி முஹப்பத் வைக்கணும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, நீங்க உங்களுடைய பெற்றோர்களோட எப்படி இரக்கம் வச்சிருக்கிறீங்களோ அதையும் விட என்னோட இரக்கம் வைக்கும். வவலதிஹி, உங்களோட குழந்தை குட்டிகளோடு எவ்வாறு இரக்கம் வைத்திருக்கிறீர்களோ அதையும் விட இரக்கம் வைக்கணும். வன்னாசி அஜ்மாயின், இந்த முழு உலகத்திலும் யார் மீது எப்படி அன்பு காட்டுகிறீர்களோ, யார் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீர்களோ அதையும் விட பன்மடங்கு என் மீது இரக்கம் வைக்காத வரையில் நீங்கள் மூமினாக மாட்டீர்கள். இந்த காலத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்களுடைய முஹப்பத்தும் எங்களுடைய அன்பும் எங்களுடைய பாசமும் யாரோட நாங்க வச்சிருக்கிறோம்? அப்படி வச்சாட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. நபியே சொல்லுங்க, குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வ அப்னாஉக்கும், உங்களுடைய குழந்தை குட்டிகள், வஅஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிகள், அது பெண்களாக இருந்தா கணவன்மார்கள், வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்க சம்பாரிச்சு வைத்திருக்கக்கூடிய ஹலாலான சொத்துகள், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, பயந்து பயந்து நஷ்டமாக ஆகிருமோ என்று பயந்து செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், வமசாகினு தர்தௌனஹா, 8, 10, 20 வருடம் கஷ்டப்பட்டு மாளிகைகளாக அழகாக கட்டப்பட்ட உங்களுடைய வீடுகள், நிம்மதியாக நீங்க வாழக்கூடிய உங்களுடைய தூங்கக்கூடிய உங்களுடைய அறைகள், வமசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் விட அல்லாஹ்வுடைய தூதரையும் விட விருப்பமாக ஆகிவிட்டால், வஜிஹாதுன் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய விடயங்களுக்காக வேண்டி செலவு செய்வதை விட, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்வதையும் விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை வருவதை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க யாரோட இரக்கம் வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வோட வச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரோட வச்சிருக்கோமா? அல்லாஹ்வுடைய பாதையில சதகாக்கள், தர்மங்கள், தியாகங்கள் செய்வதன் மீது அன்பு வைத்திருக்கின்றோமா? இது இல்லாட்டி அல்லாஹ்வுடைய சோதனை எங்களுக்கு வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இன்னைக்கு எல்லா இடத்திலும் சில இடங்களில மௌலூத் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய பிறப்புகளை பற்றி பாட்டாக அல்லது ஏதோ ஒரு வகையில படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இன்னும் சில இடங்களில அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய பெருமதிகள், இதை வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் வாசிக்கணும்? சிலங்க கேட்பாங்க, தான் வேலை இல்லாத வேலை, அந்த காலத்துல ஒன்றுமே தெரியாம செஞ்சாங்க, இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சிலவங்க சொல்லுவாங்க. பாவம். விளக்கங்கள் எங்கிருந்துதான் எடுத்தார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முன்னாலே எங்களுடைய ஆலிம்கள், உலமாக்கள் எங்களுக்கு அழகாக எழுதிவிட்டு வைத்து சென்று விட்டாங்க. நபி மீது நீங்க இப்படி அன்பு கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு விருப்பத்துக்குரியவராக ஆக வேண்டும். அவர்களுடைய அமைப்பை நீங்க படிக்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே புன்முறுவர் பூர்த்தவராக இருப்பாங்க. முகத்துல ஒரு பிரகாசம் எப்போதுமே இருக்கும். கவலைண்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களோட முகத்துல இன்றைக்கு கவலை மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், உங்களோட முகத்துல என்ன கொஞ்சம் கவலையாக இருக்கிறீங்க? சொன்னாங்க, என் உம்மத்தை பத்தி தான் எனக்கு கவலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசீலத்தையா அல்லாஹ் கொடுன்னு கேட்கிறோம். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல நாங்க தொழுகையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன ஞாபகம் ஊட்டுகிறோம்? சொல்லுவாங்க சில மக்கள், அல்லாஹ்வை மாத்திரம்தான் தொழுகையிலே ஞாபகம் ஊட்ட வேண்டும், நபியை கூட ஞாபகம் ஊட்ட கூடாது என்பதாக சொல்லுவாங்க. பாவம். அவங்க என்ன எங்க படிச்சாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தஹியாத்துல நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எல்லா நபிமார்களையும் விட அந்தஸ்து உயர்ந்தவங்க. அல்லாஹ்வை நேரடியாக சந்திச்சாங்க. வேற எந்த நபியும் சந்திக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ் வர சொன்னான். فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعقا. அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறி காட்டுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையில போயிட்டு அல்லாஹ்வை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தஜல்லியை, அவருடைய அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. குர்ஆன் சொல்லுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பார்த்தாங்க. அல்லாஹ் நபி மீது என்ன தெரியுமா சொன்னா, உங்களுக்கு என்னுடைய சலாமும் சாந்தியும் எப்பொழுதும் என்று சொன்னான். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையோடு இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, நபி, அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு மட்டுமில்ல இந்த உம்மத்துக்கும் தான் சாந்தியும் சமாதானமும் வீடேற்றமும் வேண்டும் என்று சொன்ன உடனே, அப்படி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று அல்லாஹ் சொன்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார். எங்க மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சலாம் உங்கள் மீதும் உங்களுடைய சாலிகான இபாதத் செய்யக்கூடிய நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த நபியை பற்றி ஒருவர் புகழ்ந்தா அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த நபி மீது நாங்க புகழாட்டி யாருக்கு நஷ்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சன் அவங்களோட பேரை கேட்டு, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றோம். அதுல பேர் வருது இல்லையே, பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் கேட்டும் யாரு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் பச்சை கஞ்சன் என்று சொன்னாங்க. அப்ப
ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய ஷஃபாஅத் நமக்கு வேணும். அதனால குறைஞ்சது காலை மாலை திக்ர் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடியவங்க ஸலவாத் 100 காலையில 100 செய்வாங்க, மாலையில 100 செய்வாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, நீங்க ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன். யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறானோ, ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஸலவாத் சொல்லுமாறு ஏவுகிறானோ, அவனுக்கு மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை ரஹ்மத்தை பொழிகிறான் என்று சொன்னாங்க. எங்களுக்கு அந்த ரஹ்மத் வேண்டாமா? அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் நாங்க சிந்திச்சு செய்யணும். யாரும் நினைச்சது மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது. இந்த காலகட்டம் அதிகமாக உலமாக்கள் எழுதுறாங்க, மனிதர்களுடைய அமல் இபாதத்துகள் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு காலம். அதிகமான மக்கள், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி எங்களுடைய வாயால ஏதாவது விட்டுவிட்டால் நம்முடைய அமல் எல்லாமே அப்படியே அழிஞ்சு விடும். எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா, மனிதர்கள் அதிகமாக இபாதத்து செய்யறாங்க, அவங்களுடைய வாயினால் அந்த இபாதத்தை எல்லாமே அழிச்சு விடுறாங்க. நான் பெருசா விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய வாயால நாங்க அழிக்கிறோம். நாங்க பாதுகாக்க வைக்க வேண்டிய இபாதத்துகளை, நன்மைகளை, மலை போன்று வைத்திருக்கின்ற இந்த நன்மைகளை எங்களுடைய வாயினால, சொற்களால் அடுத்த மனிதருக்கு இதனை கொடுத்து விடுகிறோம். அதை யாரும் மறந்து விட முடியாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்களோட்டுக்காரனை பத்தி சொன்னாங்க. மன் லா லஹு தீனாருன் வலா திர்ஹமுன். யாரிடத்துல சொத்து செல்வங்கள் இருந்து ஒன்றும் இல்லாம தெருவுல நிக்கிறாங்களோ இவங்க தான் ஆக பெரிய நஷ்டவாளிகள் என்று மக்கள் எல்லாம் சொன்னாங்க. நாங்க செல்றத போல நாங்களும் அப்படித்தானே சொல்லுவோம். சஹாபாக்களும் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான நஷ்டவாளி யார் தெரியுமா? உண்மையான நஷ்டவாளி உலகத்தில் நல்ல இபாதத்துகள் செய்வாங்க, ஹஜ்ஜிகள் பல செய்திருப்பாங்க, உம்ராக்கள் செய்திருப்பாங்க, தர்மங்கள், ஏழை குமர்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, ஏழை மக்களுக்கு அன்னதானம் அள்ளி அள்ளி வழங்கியிருப்பாங்க, உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்தியிருப்பாங்க, பெரிய மக்களை அந்தஸ்தாக வைத்திருப்பாங்க, ஊர்ல நல்லவர்களாக இருந்திருப்பாங்க. கியாமத்து நாளைக்கு வருவாங்க பெரும் பெரும் இபாதத்துகளையும் அமல்களையும் கொண்டு. ஆனால் அவர்கள் யாரையாவது பற்றி புறம் பேசியிருப்பாங்க, யாரையாவது பற்றி அவதூறு சொல்லியிருப்பாங்க, யாரிட காணியான் பறிச்சிருப்பாங்க, பெருமை தனத்தோடு இந்த உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, என்னை விட்டால் யாரும் இல்லை என்று நினைத்திருப்பாங்க, நினைச்சுதான் இருப்பாங்க, அடுத்த மனிதனை கேவலமாக நினைச்சிருப்பாங்க. கியாமத்து நாள்ல அல்லாஹு தஆலா நீதி தவறாதவன், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான், விசாரிக்கிறான். விசாரணை ஆரம்பிச்ச உடனே ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்வாரு, ஊர்ல நான் இருந்தேன், இந்த மனுஷன் கண்ணியமாக இருந்தாரு, என்னையே கேவலப்படுத்தினாரு, ஆனா நானுமோ ஒன்றுமே செய்யல, மக்கள் எல்லாம் என்னைய ஏசி என்னைய தூற்றினாங்க, யா அல்லாஹ் என்ற விஷயத்துல நீ தீர்ப்பளின்னு சொல்லுவான். அவர்களுக்கு ஏற்றா போல் இவருடைய நன்மை அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி கொடுத்து கடுத்து கடுத்து கடைசியாக நன்மையெல்லாம் முடிஞ்சிரும். இன்னும் மனிதர்களை பற்றி பேசியிருப்பாங்க. பொது விஷயம் செய்யக்கூடிய ஆட்கள் மிச்சம் நிதானமாக செய்யணும். தனி மனிதன்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசிட்டு போயிட்டு கேட்டிருப்போம். பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் மிச்ச நிதானமாக இருக்கணும். எல்லா மனிதர்களும் வந்து கியாமத்துடைய நாளையிலே இப்படி கேட்டு அப்படி எல்லா நன்மையும் முடிஞ்சா இன்னும் மக்கள் இருக்காங்க, அவங்களோட பாவங்களை தான் இவங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் பெரிய ஆலிம், இமாம், குத்பா மிம்பரிலே மிகவும் பெரும் பேச்சாற்றலுடன் பேசினார் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், அப்படியே எடுத்து கொடுப்பான், கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர் தான் ஆகப்பெரிய நஷ்டவாளி, மங்கரோட்காரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க எங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அடுத்த மக்களை ஏசவோ, அடுத்த மக்களை தூற்றவோ, அடுத்த மக்களை தாழ்த்தவோ. நான் ஆரம்பத்தில் எதுவாக இருந்தேன் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய குழந்தையை கண்டா எப்படி நடந்து கொள்வாங்களோ அதை படிக்கணும், அப்படி நாங்க நடந்து கொள்ளணும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுக்குரிய அந்தஸ்து எப்படி இருக்குதோ அப்படி அவங்கள நீங்க நடத்துங்க, அவங்களுக்குரிய அந்தஸ்தை கொடுங்க. அவர் சிறியவராக இருக்கலாம், வயதுல குறைந்தவராக இருக்கலாம், அவருக்கு என்ன அந்தஸ்தோ அதை நாங்க கொடுக்கணும். அப்படி இல்லை என்றா கியாமத்துடைய நாளையில அநியாயக்காரர்களுடைய பட்டியலில் நாங்க ஆகிருவோம். அப்படி ஆகினா முன்னால் சொல்லப்பட்டதை போல நஷ்டவாளிகளாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நாங்க பெறணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு தான் நாங்க சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துடைய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க. அந்த சக்கராத்துடைய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எவ்வாறு வந்தார்கள் என்று ஒவ்வொரு மூமின்ட்ட கேட்டா எல்லாரும் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சஹாபாக்களோட தோல் அப்படியே தொங்கிக் கொண்டு கால் இழுப்பட்ட விடம் தொழுகைக்கு வந்தாங்க. நாங்க தொழுகைக்கு எப்படி வாரோம்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை நீங்க பேணி பாதுகாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹப்பத் வாரத்துக்கு ஒரு முக்கியமான அமல் தான் தொழுகை. இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாங்க கியாமத்துடைய நாளையில மிகவும் வெற்றி பெற்றவர்களாக ஆகிருவோம். ஏண்டா அவ்வளுமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, கியாமத்துடைய நாளையில முதலாவது கேள்வி கணக்கு கேட்கப்படும் தொழுகையை பற்றி. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு சென்று அதை எத்தனையோ மக்கள் பொய்ப்பிச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உண்மைப்படுத்தி எங்களுக்கு இந்த தொழுகையை தந்திருக்கிறாங்க. 50 நேர தொழுகையை 5 நேரமாக்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையை தந்திருக்கிறாங்க. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டு எங்களுக்கு தரப்பட்ட ஒரு விடயம். அதனால அந்த நேரத்துக்கு நாங்க தொழணும். ஏதாவது தூர பிரயாணங்கள் செய்தா அதற்கும் ஒரு முறைக்கு அந்த முறையில சுருக்கி சேர்த்து தொழணும். அப்படி இல்லாட்டி அவருக்கு அந்த தொழுக கூடாது. நினைச்ச நேரம் அவர் தொழுகிறாரு. உண்மையிலேயே தொழுக கடமை. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்துல, நபி மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லப்படக்கூடிய மாதத்துல ஏன் இதனை கூறுகிறேன் என்றால், நாங்க தொழுகை இல்லாம எந்த இபாதத்தை செஞ்சாலும் கேள்விக்குரிய வேண்டியிருக்கு. அப்ப இந்த தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குர்ஆனோடு சேர்த்து சொல்றான். குர்ஆனோட சேர்த்து சொல்றான். உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலா, நீங்க குர்ஆன் ஓதுங்க. உத்லு மா ஊஹிய இலைக, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நீங்க ஓதுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை உங்களிடத்திலிருந்து இல்லாமலாக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எல்லாரும் தொழுது மட்டும்தான், குர்ஆன் ஓதுறல்ல. அதிகமான மக்கள் நாங்க குர்ஆன் ஓதுறல்லன்னு நான் சொல்றேன்டா, பள்ளிக்கு நாங்க வாரோம், அடுக்கப்பட்ட குர்ஆன் முஅத்தின்கள் மாத்திரம், இமாம்கள் மாத்திரம் அதை கொஞ்சம் தட்டி தூசியை தட்டி வைக்கிறாங்க. யாருமே குர்ஆன் தொட்டு பார்க்கிறது குறவு. தொழுறோம், குர்ஆன் ஓத சொன்னா எழுப்பி பேய்த்திடுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன் ஓதுங்கண்டி, உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்ட ஒரு வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனை முதுகுக்கு பின்னால போட்டுட்டு நாங்க வெற்றி பெறுவோம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். யாருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்நியவர்களுக்கும் கொடுப்பான். அதுதான் இந்த உலகத்திலே அதையும் விட
அல்லாவுக்கு பெருமதி இல்லை, அதனால கொடுக்கிறான். கொசுவுடைய இறக்கைக்கு இந்த உலகம் பெருமதியாக இருக்குமாக இருந்தால் ஒரு தொட்டு தண்ணீரை காவிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவ்வளவு கேவலமான இந்த உலகம். இந்த உலகத்துல நாங்க முதுகுக்கு பின்னாலே குர்ஆனை போட்டுட்டு இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்துட்டு நபி மீது அன்பு கொள்ளாம நாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மை கார் மை பெட்ரோல் என்று யாரோ சொல்வதை போல உலகத்திலே வாழ்க்கையை அமைத்தால் நிச்சயமாக ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய சோதனை வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இன்னும் சிலருக்கு நாங்க சொன்னா மௌத்து தானே, மௌத்துக்கு பிறகு அதை பார்த்துக் கொள்வோம். மௌத்தவரை தானே, மௌத்துக்கு பிறகு பார்த்துக் கொள்வோம். சக்கராத்துடைய வருத்தம், சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உலகத்திலே தென்படுமாக இருந்தால் அவன் சுஜூதை விட்டு எழும்ப மாட்டான். மலாயிக்காமார்கள் வருவாங்க, வாய் ஆண்டிட்டு இருப்பாரு, கண்ணை பார்த்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சக்கராத்தில மனிதர்கள் இருக்கின்ற பொழுது நீங்க கொஞ்சம் பக்கத்துல நின்று பாருங்க, படுற பாட்டு ஹதீஸ படிச்சுட்டு போய் பக்கத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே முன்னால ஓடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம் 1000 வருஷம் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த நபியுடைய பிறப்பின் காரணமாக அந்த நெருப்பை அணைந்தது என்றால் இந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள், வாழ்க்கையை அவர்கள் கொண்டு வந்து தந்த சட்டதிட்டங்களை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக ஆகும் என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா, அதை அப்படியே தோண்டி 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 செய்ய இல்லைன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. கியாமத்துடைய நாளையில கேட்பான் அல்லாஹ், நீங்க ஏன் இதை செய்யலன்னு கேட்டா யாரையாலும் நாங்க மாட்டி அவரையும் சேர்த்து தான் நரகத்துக்கு அனுப்ப போறோம். அதனால எங்களுக்கு இமாம்கள், உலமாக்கள், ஆலிம்கள் அழகான கிதாபுகளை எழுதிவிட்டு தந்திருக்கிறாங்க. புதுசா புதுசா வந்து அதை செய்ய வேண்டாம், அது புத்திக்கு புலமானது, அதை யாரோ செய்தது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போவான அருமையான சகோதரர்களே. ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படியே அழிஞ்சு போய்த்துரும். கியாமத்தினால் நெருங்கி விட்டது. பெண்கள் அதிகமாகி விட்டார்கள், ஆண்களுடைய பலம் குறைந்து விட்டது, ஆண்கள் பெண்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம், நபிகள் நாயகம் சொன்ன அடையாளம். இவ்வாறான அடையாளங்கள் வருகின்ற பொழுது இன்னும் ஒரு கொஞ்ச நாளையால ஏதோ பெரிய அடையாளங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா உலகம் அழிஞ்சிரும். அருமையான சகோதரர்களே, நாங்க நிரந்தரமாக அழிய மாட்டோம். உலகத்தை விட்டு பிரிந்து கபரில மஹ்ஷர்ல இருந்து சுவர்க்கம் அல்லது நரகத்திலே நாங்க இருக்கோம். அல்லாஹ் நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. சுவர்க்கத்துக்குரியவனா நம்மையும் நம்முடைய கூட்டம், குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை அனைவரையும் ஆக்குவானாக. அப்படி நாங்க துஆ கேட்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் துஆ கேட்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நபியுடைய அந்தஸ்தை பத்தி பேசி, நபி கொண்டு வந்த கடமைகளை பத்தி பேசி இப்படி சொன்னா அசருக்கு பார்த்தா யாரும் வைக்க மாட்டாங்க. தொழுவுறதுக்கு பள்ளியை விட்டு வெளியே போனா நாங்க எங்கட காதால கேட்கிறோம், எவ்வளவு பெரிய பேச்சு மேடை பேச்சாளர்களை கொண்டு கேட்டு பேச வைத்தாலும் பள்ளியில இருக்கும் மட்டுக்கும் தான் அவருடைய ஈமானுடைய பக்குவம். பள்ளியை விட்டு வெளியே பெய்த்தா யாரையாலும் பத்தி பேசிட்டு பேசிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு யாரும் கியாமத்து நாள்ல உதவி செய்ய மாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், எங்கட சகோதரன் எங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டார். உம்மிஹி வாபி, வாப்பா உம்மா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. வசாஹிபதிஹி வபனி, எங்களுடைய மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. கியாமத்துடைய நாளையில் எல்லாரும் ஓடுவாங்க. சூரா அபஸ வதவல்லாவை எடுத்து பார்த்துக்கொள்வோம். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி, அந்த நாளைக்கு அவங்க யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு ஓடுவாங்க. அதுக்காக வேண்டி உதவி செய்ய கியாமத்து நாள்ல தான் முடியாது என்றாலும் நம்முடைய விட்டு பிரிந்த நம்முடைய பெற்றோர்கள், நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய சகோதரர்கள், நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இங்கிருந்து உதவி செய்யலாம், துஆ செய்யலாம், குர்ஆன் திலாவத் அவர்களுக்காக வேண்டி செய்யலாம், தானங்கள் தர்மங்கள் கொடுக்கலாம். இவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்றி உடையவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அடுத்தது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள்.
அப்ப நாங்க எப்படி செய்யறது? இப்ப பயான கேட்டாச்சு, உலகத்துல ஒன்றுமே இல்ல, மறுமையிலையும் தரமாட்டாங்க, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய குழந்தை குட்டிகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுக்கு ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தனியே போறாரு. அதுக்கும் இஸ்லாம் அனுமதிக்கல. உங்களோட குழந்தைய சரியாக வளங்க, துவா கேட்க வையுங்க, பெற்றோர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. பெற்றோர்களோட சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துவா செய்வாங்க, குழந்தைகளுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகும். இதே போன்று குடும்பத்தார்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வை பற்றி வீட்டுல பேசுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுங்க, நன்மை எது தீமை எது என்று பேசுங்க. இப்படியே இருந்து நாங்க அப்படியே சந்தோஷமாக இவ்வாறு செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பான். உயிர் பிரிகின்ற பொழுது மாஷா அல்லாஹ், எப்படி சஹாபா பெண்மணிகள் தன்னுடைய கணவனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அனுப்பி அவருக்கு துஆ செய்து மையத்து கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் சென்று என்னுடைய கணவனுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சந்தோஷமாக கேட்டார்களோ, அதே போன்று ஒவ்வொரு மனைவியையும் நாங்கள் இந்த உலகத்தில் ஆக்கணும். ஒவ்வொரு கணவன்மார்களும் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்யணும். இது எல்லா இடத்திலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம். கணவன்மார்களை தான் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மனைவிமார்கள் கூறுகிறார்கள். பயானிலும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா யாரும் மனைவிக்கு ஏதாவது கணவன்மார் செய்யுங்கன்னு சொல்லி சொல்ற இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பயான்களுக்கு. உண்மையும் உண்மைதான் என்றாலும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனமுடித்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்பதை படியுங்கள். வீட்டிலே போய் நாங்கள் அழகான முறையில் நடக்கலாம். மவுத்து கடைசியை சொல்லி முடிச்சு கொள்வோம். நாங்க எல்லாரும் எங்கட மவுத்தை எப்படி கேட்குத, உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு யா அல்லாஹ் என்ற ரூஹ கைப்பற்றி கேட்கணும். சுஜூதுல கேட்கிறோம், சுஜூதுல மௌத்தானு கேட்கணும். யாரும் கேட்கிறல்ல, யா அல்லாஹ் என் மனைவிட மடியில என்னைய மௌத்தாக்குண்டு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மவுத்து எங்க வந்துச்சுன்னு கொஞ்சம் படியுங்க. மனைவிட மடியில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்துடைய வருத்தம் இன்னைக்கு ஏழுமா? கொஞ்சம் வயசு போனா அப்படியே ஓரமாக்கியாச்சு. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை இல்லை. நபியை படிக்கிறோம், நபியை புகழுகிறோம், நபியை அந்தஸ்துகளை படித்திருக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்றால் நம்முடைய நடத்தைகளும் அவ்வாறு ஆக வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல விடயங்களை செய்யுங்க, கெட்ட விடயங்களை அப்படியே விட்டுருங்க, அதை செய்யாதீங்க. ஏதாவது மனிதர்களுக்கு கொடுக்க இருந்தா அதை கொடுத்துருங்க, அவர்களிடத்தில் எடுக்க இருந்தா முடியும் என்ற எடுங்க, இல்லை என்ற அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுங்க. இவ்வாறு இந்த உலகத்தில் நாங்க யாரையும் கோபிக்க வேண்டாம், யாரோடும் விரோதங்கள் காட்ட வேண்டாம். ஊர்ல நல்ல நிம்மதியாக வாழுவோம், அல்லாஹ்விடத்துல கேட்போம், யா அல்லாஹ் நல்ல ஆட்சியை எங்களுக்கு தா. இந்த காலம் முக்கியமான காலம். யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், அதுல உங்களோட உரிமை. ஆனா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான விடயங்களை எதுல ஒன்றையும் செஞ்சிடாதீங்க. புறம் பேசாதீங்க, எந்த மனிதனை பற்றியும் கேவலமாக நினைக்காதீங்க. அவன் எவ்வளவு வயசாலியாகி அவனுடைய என்ன புத்தி அவனுக்கு இல்லாமல் இருந்தாலும் அவனை நீங்க ஏச வேணாம், அவனை கேவலப்படுத்த வேணாம். அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்துல நாட்டுங்க. தஹஜ்ஜத் தொழுங்க, ஐங்கால தொழுகை தொழுங்க, நிம்மதியாக துஆக்கள் செய்யுங்க, சதகாக்கள் கொடுங்க. அல்லாஹ் நம்மை நிம்மதியாக வாழ வைப்பான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு பிரிந்தார்களோ அதே போன்று நிம்மதி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சிகள் மேற்படப்படுகின்றதோ அத்தனையும் இல்லாமலாக்கி விடுவாயாக. ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் வாழும் முஸ்லீம்களை
பாதுகாப்பாயாக. கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வாயாக. காவிர்களாக இருந்தாலும் அவர்களை நிம்மதியாக வாழ வையா அல்லாஹ். உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், ஹிதாயத் உன்னுடைய கையில் இருக்கிறது யா அல்லாஹ். நீயே ஹிதாயத்துக்கு சொந்தக்காரன், ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவருடைய குறைகளையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அனைவர்களுக்கும் கிருபை செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக யா அல்லாஹ். ஜும்மாக்களை அழகான முறையிலே கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதனை நடத்தாட்டுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகைகளை பாதுகாப்பாயாக, மதாரிசுகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய வளங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பாயாக. நாட்டிலே பஞ்சத்தை இல்லாமலாக்கி நல்ல சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக. கேட்ட துஆவினுடைய பெரும் கிருபையின் பொருட்டு நாள் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.